வெல்கம் டு அதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, ஆந்திரா ஸ்டைலில் கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக மெயிலில் தேடி வந்து சேரும். இப்போது நான் இது பண்ணுறதுக்கு 2 கட்டு கீரை எடுத்திருக்கேங்க. அரைக்கீரை. இதை நல்லா கழுவி ஆஞ்சி வச்சுருக்கேன். பெரிய பெரிய தண்டெல்லாம் எடுத்துட்டு இலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 குட்டி சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா இதையும் போட்டிருக்கேங்க. இதோட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கீரையை மூடி வச்சு சமைக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கீரை நல்லா சுருங்கி வதங்கிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லா சுருங்கிருச்சு பார்த்தீங்களா. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நல்ல ஒரு 8 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும். இப்போது அது ஆறட்டும். ஒரு சின்ன தாளிக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அடம் பிடிக்காமல் சாப்பிடுவாங்க. இதில் ஒரு குட்டி பூண்டாக இருக்கிறதுனால 7 பல் பூண்டு போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேங்க. இதை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. சீரகத்தை கருக விட்டுறாதீங்க, அப்புறம் கசப்பாயிடும். ரெண்டு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா சொல்லியிருக்கேன். காரம் நீங்கள் ஏற்ற அளவுக்கு மாற்றிக்கலாம். பச்சை மிளகா போட்டால் வாசனை நல்லாயிருக்கும். இந்த இது நான் காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன். அதனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் இருக்காது. இதே நீங்கள் குண்டு மிளகா போட்டிங்கன்னா 1 மிளகா கூட போட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம வேக வச்ச கீரையில் போட்டுக்கிறேன். கீரையே வேணவே வேணாம் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு பொரியாமல் யூஸ் பண்ணாதீங்க. இதில் நீங்கள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது தாளித்து கொட்டிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சூடாக சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு இது நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க திருப்பி திருப்பி வேணும்னு விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, கண்ணுக்கு எல்லாத்துக்குமே கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு தடவையாவது கீரை சேர்த்துக்கோங்க. வளர்கிற குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.